அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற இருக்கும் நிலையில் விழாவில் பங்கேற்க 8000 நபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். ராமர் கோவில் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள 8000 நபர்களும் காலை 10 மணி அளவில் கோவில் வளாகத்துக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே டெல்லியிலிருந்து புறப்படும் நரேந்திர மோடி காலை 10:25 மணிக்கு அயோத்தி விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் பயணிக்கும் அவர் காலை 10:55 மணிக்கு ராமர் கோவில் வளாகத்தை அடைகிறார். காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை ராமர் கோவில் வளாகத்தில் பிரதமர் தியானம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பகல் 12:05 மணி முதல் 12:55 மணி வரை பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது புதிதாக நிறுவப்பட்டுள்ள ராமர் சிலையின் கண்கள் திறந்து வைக்கப்படும். அதே நேரம் கோவில் மீது ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்களை தூவ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை அயோத்தியில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். பிற்பகல் 2:10 மணிக்கு குபேர்திலா பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்கிறார். பிற்பகல் 3:30 மணிக்கு அயோத்தியிலிருந்து பிரதமர் மோடி புறப்படுகிறார். ராமர் கோவில் திறப்பு விழாவின் புனித நிகழ்வான பிரதிஷ்டை நிகழ்வு சுமார் 84 நொடிகள் வரை நடைபெறவுள்ளது. வாரணாசியைச் சேர்ந்த ஞானேஸ்வர் சாஸ்திரி டிராவிட் என்பவர் கணித்து தந்த நேரப்படி சிலை பிரதிஷ்டை நேரம் துல்லியமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. வாரணாசியைச் சேர்ந்த பண்டிட் லட்சுமிகாந்த் மதுரநாத் தீட்சித் என்பவர் தலைமையிலான 121 நபர்கள் கொண்ட குழு சிலை பிரதிஷ்டைக்கான சடங்குகளை முன்னின்று நடத்தவுள்ளது. இதற்கு முன்பாக இந்து பாரம்பரியப்படி பல்வேறு யாகங்களும் மேற்கொள்ளப்பட உள்ளன. ராமர் சிலை பிரதிஷ்டையின் போது பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத், ராமர் கோவில் டிரஸ்ட் தலைவர் மகன் நிருத்திய கோபால் தாஸ் ஆகியோர் கருவறைக்குள் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் விழாவில் அசம்பாவிதங்கள் இன்றி அமைதியான முறையில் நடைபெற மத்திய மாநில அரசுகள் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராமர் கோயிலை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதில் உத்தரப்பிரதேச சிறப்பு காவல் படையினர், துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்கும் கடத்தல் முயற்சிகளை தடுப்பதற்கும் பயிற்சி பெற்ற NSG படைப்பிரிவினரும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். நகரமெங்கும் CCTV கேமராக்கள், ட்ரோன்கள் கொண்டு இடைவிடாது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையின் பல்வேறு பிரிவினரும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அணு ஆயுத தாக்குதல், உயிரியல் ஆயுத தாக்குதல், ரசாயன ஆயுத தாக்குதல்கள், இயற்கை பேரிடர்கள் என எந்த சூழல் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மக்களை மீட்க பயிற்சி பெற்றவர்கள் ஆவர். எந்த சூழலையும் சமாளிக்க தயாராக இருக்கும் வகையில் இந்த வீரர்கள் கடந்த சில நாட்களாக ஒத்திகை பயிற்சி பெற்று வருகின்றனர். டெல்லி G20 மாநாட்டிற்காக தயாரிக்கப்பட்ட ஹஸ்மத் வகை பாதுகாப்பு வாகனங்களும் அயோத்திக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இவை கதிர்வீச்சுகள், ரசாயன, உயிரியல் ஆயுத தாக்குதல்களை உடனடியாக கண்டறிந்து எச்சரிக்க வல்லவை. சரையு நதிக்கரையிலும் பிற நீர்நிலைகளின் கரைகளிலும் ஏராளமான வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் திறப்பு விழா முடிந்த பின்பும் சில வாரங்கள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா, கோவா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி, ஒடிஷா, திரிபுரா, அஸ்ஸாம், காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் அரைநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் டெல்லி, ஒடிஷா தவிர மற்ற மாநிலங்கள் பாஜக அல்லாத பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களாகும். இந்நிலையில் காங்கிரஸ் ஆட்சி புரியும் இமாச்சல பிரதேச மாநில அரசும் விடுமுறை அறிவித்துள்ளது. இதில் உத்தராகண்ட், அஸ்ஸாம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் மதுக்கடைகள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை வங்கிகளுக்கு காலை முதல் மதியம் 2:30 மணி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திங்களன்று பங்குச்சந்தைகளும் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவை ஒட்டி அயோத்தி ராமர் கோவில் மின் ஒளியில் ஜொலித்தது. ராமர் கோவிலில் இன்று காலை பிரதிஷ்டை விழா நடைபெறும் நிலையில் அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் அயோத்தியில் குவிந்துள்ளனர்.
இதனிடையே ராமர் கோவில் வளாகம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 7500 அலங்கார செடிகளும் கோவில் வளாகத்தை அலங்கரித்துள்ளன. இதேபோல் ராமர் கோவில் திறப்பையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோயிலும் வண்ண விளக்குகளால் ஜொலித்தன. குஜராத்தின் துவாரகாவில் உள்ள துவாரகாதீஷ் கோவிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் விழுந்தது. இதேபோல் மும்பை அண்டிலா பகுதியில் உள்ள தொழிலதிபர் அம்பானியின் இல்லம் ஜெய் ஸ்ரீராம் வாசகத்துடன் வண்ண விளக்குகளால் ஜொலித்தன. ஜம்மு காஷ்மீர் மாதா வைஷ்ணவ் கோயிலும் மின்விளக்கு அலங்காரத்தால் பார்வையாளர்களை கவர்ந்தது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி உலகின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அயோத்தியில் புதிதாக ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணிகள் 900 கோடி ரூபாயில் நிறைவடைந்திருக்கும் நிலையில் குழந்தை ராமர் சிலை கோவில் கருவறையில் நிறுவப்பட்டது. இதன் பிரதிஷ்டை விழா இன்று மிக கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடி சிறப்பு பூஜையில் பங்கேற்க உள்ளார். இதனையொட்டி உலகெங்கும் இந்து அமைப்பினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கார் பேரணி நடத்தினர். இதேபோல் கிழக்கு லண்டனிலும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டவாறு பிரம்மாண்ட கார் பேரணியில் ஈடுபட்டனர். அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோயில் திறப்பு விழா நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்ய காஞ்சிபுரத்தில் ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜகவினர் திட்டமிட்டு ஒரு வார காலமாக தனியாருக்கு சொந்தமான இடத்தில் பெரிய அளவில் பந்தல்கள் அமைத்து வந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் பாஜக கட்சியினருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமர்ந்து நேரடி ஒளிபரப்பை காண திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்நிகழ்ச்சிக்கு காவல்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் அனுமதி மறுத்ததால் பந்தல்கள் மற்றும் LED லைட் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக தமிழக காவல்துறை தரப்பிடம் கேட்டபோது தனியார் அறக்கட்டளை நிர்வகிக்கும் கோயில்கள், மடங்கள் போன்றவற்றில் ராமர் கோயில் திறப்பு விழாவினை நேரலை செய்ய தடையில்லை என்று தெரிவித்தனர். அதே சமயம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்படி நேரலை ஒளிபரப்பும் நிகழ்வு நடைபெறும் என கூறினர். ஆனால் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் நேரலை செய்ய அனுமதியில்லை என்றும் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்ய எந்த தடையையும் விதிக்கவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழக கோயில்களில் இன்று ராமர் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்ய தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதை குறிப்பிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த தகவலை மறுத்து இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருப்பவர் எதை பற்றியும் சீர ஆராயாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல. மத்திய அமைச்சர் என்ன, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன கடவுளா? விசாரித்து இருக்கின்ற உண்மையை போட வேண்டும். ஒருவர் ஒரு கூற்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டும். புதுச்சேரியில் பொது இடங்களில் ராமர் கோயில் பிரதிஷ்டை நிகழ்வை நேரலை செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் கும்பாபிஷேக விழா இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் பிரதமர் மோடி உட்பட பல முக்கிய தலைவர்கள், துறை பிரபலங்கள் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் கும்பாபிஷேக நிகழ்வை நாடு முழுவதும் பொது இடங்களில் நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்வை புதுச்சேரியில் பொது இடங்களில் நேரலை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமசிவாயம் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 300க்கும் மேற்பட்ட கோயில்களில் கும்பாபிஷேகத்தை நேரலை செய்ய உள்ளதாக பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தெரிவித்துள்ளார். தேச மறுமலர்ச்சியின் புதிய தொடக்கத்தை காணவிருக்கும் நாம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் என
ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பிரதமருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுதியிருக்கும் கடிதத்தில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் பணியில் இருக்கும் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தனித்துவமான நாகரிகத்தின் பயணம் முழுமையடையும் என்பதை உணர்வதாக கூறியுள்ளார். நமது நாட்டின் மறுமலர்ச்சியில் ஒரு புதிய சுழற்சியின் தொடக்கத்தை காண இருக்கும் நாம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வரலாற்று தருணம் இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மேலும் வளப்படுத்தும் என்றும் நமது வளர்ச்சி பயணத்தை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழா என்பது பண்டைய பாரதத்தை மீட்டெடுக்கும் முயற்சியின் முதல் படி என RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் வலைதளத்தில் வெளியாகியுள்ள மோகன் பகவத்தின் கட்டுரையில், ராமர் கோயில் திறப்பு விழா என்பது பண்டைய பாரதத்தை மீட்டெடுப்பதற்கான விழிப்புணர்வு இயக்கத்தை மேற்கொள்வதற்கான முதல் படி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல்லிணக்கம், ஒற்றுமை, வளர்ச்சி, அமைதி, அனைவரின் நலன் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் பண்டைய பாரதம் என்றும் மோகன் பகவத் குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் மறுகட்டுமானம் செய்யப்பட்டுள்ளதைப் போல நாட்டையும் மறுகட்டுமானம் செய்ய மக்கள் உறுதியேற்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா பிரதமர் மோடி உள்ளிட்ட 5 பேர் முன்னிலையில் நடைபெற உள்ளது. அந்த 5வரில் மோகன் பகவத்தும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் போட்டியிட தகுதி வாய்ந்த 3 நபர்களை தேர்ந்தெடுத்து பட்டியலை அனுப்ப பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி தலைமை உத்தரவிட்டுள்ளது. ஓரிரு மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் நிலையில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பணிகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன. அந்த வகையில் பாஜக சார்பில் போட்டியிட ஒவ்வொரு தொகுதிகளிலும் 3 நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப மாநில தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி தலைமை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. புனித ராமர் பாதம் அமைந்துள்ள பகுதியை சீரமைத்து ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை சாலையில் உள்ள கோடியக்காடு ராமபிரானின் பாதம் பட்ட பகுதி என்று கூறப்படுகிறது. சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றபோது அவரை மீட்க இலங்கைக்கு செல்ல ராமபிரான் கோடியக்காடு வந்ததாகவும், அங்கிருந்து ராமபிரான் இலங்கையை பார்த்தபோது அவரின் பாதங்கள் அந்த இடத்தில் பதிந்ததாகவும் கூறப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த கோடியக்காடு ராமர் பாதம் சின்னத்தை இந்திய தொல்பொருள் துறை தனது கட்டுப்பாட்டில் 1958ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்ட போதும் ராமர் பாதம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் இன்னும் மேம்படுத்தி சீரமைக்கப்படாமல் உள்ளன. இதை சீரமைத்து ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்ற சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை 47வது புத்தக காட்சி கடந்த ஜனவரி 3ஆம் தேதி நந்தனம் OMCA மைதானத்தில் தொடங்கியது. புத்தக காட்சி தொடங்கிய நாள் முதல் நாள்தோறும் வாசகர்கள் புத்தகங்களை விரும்பி வாங்கிச் சென்றனர். 19 நாட்கள் நடைபெற்ற புத்தக காட்சியின் இறுதி நாளில் வாசகர்கள், பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. பிரபல எழுத்தாளர்களின் நவீன இலக்கியம், தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, குழந்தைகள் சார்ந்த புத்தகங்கள் அதிக அளவில் விற்பனையாகின. இந்த ஆண்டு புத்தக காட்சிக்கு 15 லட்சம் நபர்கள் வரை வந்திருப்பதாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கமான பபாசி தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 10 லட்சம் நபர்கள் வருகை தந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 5 லட்சம் நபர்கள் வந்திருக்கின்றனர். இதேபோல் கடந்த ஆண்டு புத்தக காட்சியில் 9 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையான நிலையில் தற்போது 18 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பதிப்பாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா ஆகிய மாநிலங்களின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஒவ்வொரு மாநிலத்தின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா ஆகிய மாநிலங்களின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று தங்களது பாரம்பரிய பாடல்களை இசைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை பங்கேற்று இசை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். பாரத ஒற்றுமை பயணத்தில் பங்கேற்கக்கூடாது என பொதுமக்களை அசாம் மாநில பாஜக அரசு அச்சுறுத்தி வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் வரை 2ஆம் கட்ட பாத ஒற்றுமை யாத்திரை பயணத்தை ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ளார். இதில் அசாமில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி, மாநில அரசின் அச்சுறுத்தலையும் மீறி ஒற்றுமை பயணத்தில் மக்கள் அதிக அளவில் பங்கேற்று வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார்.
இது காங்கிரஸ் கட்சி நடத்தும் பயணம் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் வெளிப்பாடு என்பதை மாநில அரசு உணர தவறிவிட்டதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சதான் நாட்டிலேயே மிக அதிக அளவில் லஞ்ச ஊழல்களில் திளைப்பவர் என்றும் ராகுல் காந்தி சாடினார். இத்தனை தடைகளையும் மீறி வரும் தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவை காங்கிரஸ் வீழ்த்தும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக தனது யாத்திரைக்கு எதிராக சாலையோரம் கூடி முழக்கங்களை எழுப்பிய நபர்களை பார்த்து புன்னகையுடன் தனது பாணியில் அன்பை ராகுல் காந்தி பகிர்ந்து கொண்டார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி தனது அன்பு அனைவருக்குமானது என குறிப்பிட்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட பிறகு முதல் மாநாடு 2007ஆம் ஆண்டு நெல்லையில் நடைபெற்ற நிலையில் 2வது மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. மாநாட்டின் முதல் நிகழ்ச்சியாக திமுக கட்சிக் கொடியை திமுக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி ஏற்றி வைத்தார். பின்னர் திமுக இளைஞரணி மாநாட்டின் 25 தீர்மானங்களை அமைச்சர் உதயநிதி வாசித்தார். அதில் ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும், பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரே வேந்தர், நீட் தேர்வை ஒழிக்கும் வரை போராட்டம் ஓயாது, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு, மாநில பட்டியலுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்தை மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணியிடங்களில் தமிழர்களை நியமிக்க வேண்டும் என்றும் மாநிலங்களின் அதிகாரங்களை பறிக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக திமுக இளைஞரணி செயல்படும் எனவும் இது நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான சூளுரை என்றும் தீர்மானங்களை உதயநிதி வாசித்தார். தமிழினத்தை அழித்து தமிழர்களை அடையாளம் தெரியாதவர்களாக மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் அதிமுக ஆடும் உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக போட்டு தந்த நாடகம் என விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டோட வளத்துக்கு நலத்துக்கு காரணமானவர்கள் நாம். இதுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு. அந்த ஆபத்தை உணர்ந்து தடுக்கிறதுக்காகத்தான் இளைஞரணி மாநாட்டையே மாநில உரிமை மீட்பு மாநாடா நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நாம பெயர் சூட்டின நம்மோட தமிழ் நிலத்துக்கு ஆபத்து இப்ப வந்திருக்கு. மொழியை அழிச்சு, தமிழ் பண்பாட்டை அழிச்சு, மாநில மதிப்பு அழிச்சு, அதன் மூலம் தமிழினத்தை அழிச்சு நம்மளை அடையாளமற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாழ்படுத்திய கட்சி அதிமுக. அவங்க அழிவு வீரர்கள் அனைத்தையும் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறார் பழனிசாமி. இப்ப அவங்க ஆடுற உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக போட்டு கொடுத்த நாடகம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த முழக்கம். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த முழக்கம் இந்தியாவின் முழக்கமா மாறப்போகுது. மாநில அரசுகளின் உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டுள்ளது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக இளைஞரணியின் மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர் தமிழ் மொழி பண்பாட்டை அழிக்க நினைக்கும் பாஜகவின் எண்ணம் இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேறாது என தெரிவித்தார். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தெப்பத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்பத்தில் சுவாமியின் தேர்வலம் வந்த கழுகு பார்வை காட்சிகள் கண்களுக்கு விருந்து படைத்தன.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மின்னொளியில் ஜொலித்த மிதவை தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தெப்பத்தேர் தெப்பத்தை 3 முறை சுற்றி வந்தது. முன்னதாக உற்சவ சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு பால், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் மாளிகை முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் என்ற வாசகங்களோடு ஜொலிக்கிறது. மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் 27 அடுக்கு குடியிருப்பு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே ஹிந்தி மொழியில் ஜெய் ஸ்ரீராம் என்ற வாசகங்களோடு மின் விளக்குகளும் மின்னுகின்றன. மேலும் முகேஷ் அம்பானியின் வீடு இருக்கும் பகுதி முழுவதுமே பிரமிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான முகேஷ் அம்பானிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கவனிக்கத்தக்கது. அயோத்தி ராமர் கோயிலுக்கு சமீபத்தில் வெளியான ஹனுமான் படக்குழு 2,60,00,000 ரூபாயை நன்கொடையாக கொடுத்துள்ளது. ராமர் கோயில் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள நிலையில் இந்த தகவலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் நடிகர் தேஜா சஜ்ஜா நடிப்பில் பிரம்மாண்டமான பேன் இண்டியா படைப்பாக ஹனுமான் திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வசூலை குவித்து வருகிறது. தற்போது வரை விற்பனையான 52,28,211 டிக்கெட்டுகளில் இருந்து ₹5 வீதம் 2,66,41,000 படக்குழுவினர் ராமர் கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளனர். படத்தை வெளியிட்ட மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் சார்பில் இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 22ஆம் தேதி ஹனுமான் திரைப்படத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினால் மற்றொன்று இலவசம் என மிராஜ் சினிமாஸ் அறிவித்துள்ளது. ஹனுமான் படம் உலகமெங்கும் 150 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடத்தில் மினிவேனில் கடத்திச் சென்ற 2000 கிலோ அரிசியை குடிமைப்பொருள் வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவேங்கடம் வட்டார பகுதிகளில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நடந்த சோதனையில் மினி லாரியில் சாக்கு பைகளில் 2 டன் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது தெரியவந்தது. ரேஷன் அரிசியை கடத்திய சந்தனமாரி மற்றும் கலையரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் திருவேங்கடம், வைகுண்டம்பட்டி, செல்லப்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்களிடம் குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசியை வாங்கி அதை கேரளாவுக்கு கொண்டு சென்று விற்பது விசாரணையில் தெரியவந்தது. புதுச்சேரியிலிருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியிலிருந்து குறைந்த மதிப்புள்ள மது பாட்டில்களை கடத்தி வந்து மதுரையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்வதாக மத்திய நுண்ணறிவு பிரிவு அமலாக்கத்துறை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த விஜயன், மதுரையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1,85,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் வழுக்குமரம் ஏறும் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையொட்டி வடகாடு வடக்குப்பட்டியில் வழுக்குமரம் ஏறும் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. 6 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் ஒருவர் மீது ஒருவர் வழுக்கு மரத்தில் ஏற முயற்சி செய்தனர். 37 அடி உயரம் கொண்ட மரத்தில் கிரீஸ், விளக்கெண்ணெய், சோற்றுக்கற்றாழை பூசப்பட்டது. 8 இளைஞர்களோடு களமிறங்கிய பனங்குளம் கிங்ஃபிஷர் அணியினர் 37 அடி உயரம் கொண்ட வழுக்கு மரத்தின் உச்சி கொடியை எடுத்து வெற்றி பெற்றனர். வழுக்குமரம் ஏறி வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு 20,224 ரூபாய் ரொக்க பணமும் வெற்றி கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. பில்கிஸ் பனோ கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகள் 11 பேர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் சரணடைந்தனர். குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பனோ என்பவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் 11 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றவாளிகள் 11 பேரை குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செய்தது. இதனை எதிர்த்து பில்கிஸ் பனோ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுவித்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. அத்தோடு குற்றவாளிகள் சரணடையவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி சிறையில் சரணடைய 6 வாரங்கள் வரை அவகாசம் கோரி குற்றவாளிகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ததோடு ஜனவரி 21ஆம் தேதிக்குள் சிறையில் சரணடைய உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் குற்றவாளிகள் 11 பேரும் குஜராத் மாநிலம் கோத்ரா கிளை சிறையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு சரணடைந்தனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சிறுத்தை நடமாடிய காட்சி வெளியானது. சமீப காலமாக அங்கு வனப்பகுதியிலிருந்து சிறுத்தை வெளியேறி ஊருக்குள் புகும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. உதகை, குண்டூர், கூடலூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரி அருகே சக்தி மலைப்பகுதியில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. கட்டுமான பணி நடைபெற்று வரும் இடத்திற்குள் புகுந்திருத்தை வடமாநில தொழிலாளர்கள் சமைத்து வைத்திருந்த இறைச்சியை உண்ண முயன்றது. அப்போது தொழிலாளர்கள் சத்தம் எழுப்பியதால் அந்த இடத்திலிருந்து சிறுத்தை தப்பியோடியது. இந்த காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தை அறிந்து மக்கள் இரவு நேரங்களில் வெளியே செல்ல அச்சமடைந்துள்ளனர். சேலம் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் நகைக்கடையில் விமானத்தில் சென்று உலகை சுற்றி பார்ப்பது போல் முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற உலக நாடுகள், அங்குள்ள அதிசயங்கள், உலக புகழ்பெற்ற மாநகரங்கள் ஆகியவற்றிற்கு நேரடியாக சென்று பார்ப்பது போல் முப்பரிமாண தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்தந்த நகரங்களின் கலைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலைநயத்துடன் வைர நகைகள் வடிவமைக்கப்பட்டு அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அரங்குகளை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். பலரும் கலைநயத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த வைர நகைகளை ஆர்டர் கொடுத்து செல்கின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஏவிஆர் நிறுவனத்தின் இயக்குநர் ஏவிஆர் சதன் மக்களின் பெரும் வரவேற்பை இந்த அரங்கு பெற்றுள்ளதாக கூறினார். கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள வைர நகைகளை மக்கள் பலரும் வாங்கிச் செல்வதாக தெரிவித்த அவர் 3 நாட்களாக நடைபெறும் இந்த முப்பரிமாண காட்சி அரங்கை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து செல்வதாக கூறினார். கேரள மாநிலம் வயநாட்டில் நடைபெற்ற மலர் கண்காட்சியை நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். இந்த கண்காட்சியில் 80 வகை ரோஜா பூக்கள் மற்றும் 200 வகை மலர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வண்ணக்கொடிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள தோரணம், பூக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு படைப்புகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி உலகின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அயோத்தியில் புதிதாக ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணிகள் 900 கோடி ரூபாயில் நிறைவடைந்துள்ள நிலையில் குழந்தை ராமர் சிலை கோயில் கருவறையில் நிறுவப்பட்டது. இதன் பிரதிஷ்டை விழா இன்று மிக கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பூஜையில் பங்கேற்க உள்ளார். இதனையொட்டி உலகெங்கும் இந்து அமைப்பினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கார் பேரணியை நடத்தினர். இதேபோல் கிழக்கு லண்டனிலும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டவாறு பிரம்மாண்ட கார் பேரணியில் ஈடுபட்டனர். அசாமில் ராகுல் காந்தி யாத்திரையில் பங்கேற்ற மூத்த காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷின் கார் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை மணிப்பூரில் தொடங்கி நாகாலாந்து வழியாக அசாமில் நடைபெற்று வருகிறது. அசாம் மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக ஜெய்ராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் சோனட்பூரில் நடைபெற்ற யாத்திரையில் பங்கேற்ற ஜெய்ராம் ரமேஷ் காரை பாஜகவினர் சூழ்ந்து கொண்டு தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதல் தொடர்பான காட்சிகளை ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இஸ்ரேலின் போர் நடவடிக்கையால் காசாவில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். உகாண்டா நாட்டின் கம்பாலாவில் நடந்த G77 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுவது இதயத்தை நொறுக்குவதாக உள்ளதாகவும் குட்டரஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா இடையேயான போர் நடவடிக்கை சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் கவலை தெரிவித்துள்ளார். காசா மீதான போர் நடவடிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் உடனே முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசா ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேல் ராணுவம் காசா மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் இதுவரை 25,000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு குடியேறியுள்ளனர். அத்துடன் பசியாலும் பாலஸ்தீன மக்கள் தவித்து வருகின்றனர். இத்தகைய நிலையில் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
சிலம்பரசனின் 48வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநாடு, 10 தல போன்ற திரைப்படத்தை தொடர்ந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்பட இயக்குநர் தேசிங்கு பெரியசாமியின் படத்தில் சிலம்பரசன் நடிக்கிறார். கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. இதற்கான அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்பே வெளியானது. வரலாற்று பாணியில் இந்த திரைப்படம் உருவாக இருப்பதாகவும் இதில் சிலம்பரசன் 2 கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பு மற்றும் பிற தகவல்கள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் சிலம்பரசன், தேசிங்கு பெரியசாமி ஆகியோர் இணையும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சிலம்பரசனின் பிறந்த நாளான February 3 வெளியாகும் என தகவல் கசிந்திருக்கிறது.